ரிஷபராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் ஆஸ்ட்ரோ சின்னதுரை புலிமிசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம். நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் தமிழ் மாதங்களில் 5வது மாதம் ஆவணி மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது, அதனால் என்ன பலன்கள் ஏற்படும் என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இதுபோன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும், ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் ஆஸ்ட்ரோ சின்னதுரையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ரிஷபராசி, உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உங்கள் ராசிக்கும் 6ஆம் இடம், நோய் எதிரி வம்பு வழக்கு கடன், இந்த ஸ்தானத்துக்கு அதிபதியும் சுக்கிரன் தான். அப்போ 1க்கும் 6க்கும் உடைய சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே சஞ்சரிக்கிறார். எத்தனாம் தேதி வரைனா 8ஆம் தேதி வரை தான். ஆவணி மாதம் 8ஆம் தேதி வரைக்கும் 4ஆம் இடம் வீடு வண்டி வாகனம் மனை சொத்து சுகம் தாயார் ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம். ஆக அந்த 4ஆம் இடத்திலே சஞ்சரிக்கிறார். 4ஆம் இடம் என்பது அப்போ வீடு கட்டக்கூடிய யோகம், புதிய வண்டி வாங்கக்கூடிய யோகம், அதே போல் நிலம் அதல்லது நம்மளுடைய இடத்தை நல்ல விலைக்கு விற்கக்கூடிய யோகம், இந்த மாதிரியான யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். ஆனால் ஆவணி மாதம் 8ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். பொதுவாக 5ஆம் இடம் நல்ல நன்மையை தரக்கூடிய இடம். 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம், பதவி ஸ்தானம், விளையாட்டு ஸ்தானம், நம்மளுடைய சிந்தனை செயல்திறனை குறிக்கக்கூடிய இடம் 5ஆம் இடம், பூர்வ புண்ணிய ஸ்தானம். ஆக அந்த 5ஆம் இடத்துல சஞ்சரித்தாலும் கூட கன்னியில் உங்களுடைய சுக்கிரன், உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் நீச்சம். பொதுவாகவே ராசிநாதன் எப்பொழுதுமே நீச்சம் ஆகக்கூடாது. ஏன் அப்படின்னா எவ்வளோ பெரிய யோகம் இருந்தாலும் அதை அனுபவிப்பதற்கு ராசிநாதன் வலிமையாக இருக்க வேண்டும். எவ்வளோ பெரிய அவயோகம் நடந்தாலும் அதை தாங்கி வெற்றி கொள்வதற்கு ராசிநாதனுடைய வலிமை வேண்டும். ஆக ராசிநாதன் ஆவணி மாதம் 8ஆம் தேதிக்கு பிறகு கன்னியிலே உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே நீச்சமடைகிறார். ஆக இது ஒரு சிறப்பான நிலை இல்லை. பொதுவாக 6ஆம் இடத்த அதிபதி நீச்சம் அடைகிறது நன்மை. 6ஆம் இடத்த நோய் எதிரி வம்பு வழக்கு கடன் நீச்சமாகுது. ஆனால் ராசிநாதன் நீச்சம் அடையும் பொழுது நீங்கள் ராசிநாதனை வலுப்படுத்த வேண்டும். சுக்கிரனா யாரு? மகாலட்சுமி அம்சம், அதாவது அதிதேவதை. சுக்கிரனுடைய அதிதேவதையாக மகாலட்சுமி இருக்கிறார். ஆக வெள்ளிக்கிழமையிலே பெருமாள் கோயிலே தாயார் சன்னதியை சென்று நெய்விளக்கிட்டு மல்லிகைப்பூ சாற்றி வழிபாடு செய்ய வேண்டும். அதே போல படுத்து இருக்கும் பெருமாள், நின்ற பெருமாள் புதனுடைய அம்சம், படுத்துக்கிட்டு இருக்கிற பெருமாள் சுக்கிரனுடைய அம்சம். படுத்துக்கிட்டு இருக்கிற பெருமாள் கோயில் சென்று வழிபாடு செய்வதும் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரனை வலுப்படுத்த உதவும். அது உங்களுக்கு யோகமாக மாறும். அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்த அதிபதி வாக்கு தனம் குடும்பஸ்தானாதிபதி, 5ஆம் இடத்த அதிபதி பூர்வ புண்ணியம் புத்திரஸ்தானத்து அதிபதி. ஆக இந்த 2க்கும் 5க்கும் உடையவர் யார் என்றால் புதன். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். ஆவணி மாதம் 6ஆம் தேதி வரை வக்ரம் பெற்று பிறகு பின்னோக்கி நகர்ந்து 3ஆம் இடத்திலே சஞ்சரிக்கிறார். 3ஆம் இடம் முயற்சி வெற்றி என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்திலே சஞ்சரிக்கிறார். இளைய சகோதர ஸ்தானத்திலே சஞ்சரிக்கிறார். ஆக வக்கரம் பெற்று அதுவும் சஞ்சரிக்கிறார். ஆக எத்தனாம் தேதி வரைக்கும்னா 19ஆம் தேதி வரைக்கும், அதாவது ஆவணி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஆவணி மாதம் 6ஆம் தேதி வரை உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே வக்கரம் பெற்று சஞ்சரிக்கிறார். ஆவணி மாதம் 6ஆம் தேதியிலிருந்து ஆவணி மாதம் 19ஆம் தேதி வரை பின்னோக்கி நகர்ந்து உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே வக்கரம் பெற்று சஞ்சரிக்கிறார். பொதுவாக ஒப்பந்தத்தை குறிக்கக்கூடிய இடம் இது. அப்படி கையெழுத்து ஒப்பந்தம் டாக்குமெண்ட் இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம் எதுனா 3ஆம் இடம். இதெல்லாம் சொல்லக்கூடிய கிரகம் எதுனா புதன். ஆக அதுவும் வக்கரம் பெற்று சஞ்சரிக்கிறார். ஆக வக்கரம் பெற்று சஞ்சரிக்கும் பொழுது இந்த கையெழுத்து ஒப்பந்தம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும். நேர்கதியில் சஞ்சரித்தா செய்யலாம். வக்கரகதியில் இருக்கும் பொழுது இந்த கையெழுத்து டாக்குமெண்ட் புதிய ஒப்பந்தங்கள் புதிய முயற்சிகள்ல இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஆவணி மாதம் 6ஆம் தேதியிலிருந்து ஆவணி மாதம் 19ஆம் தேதி வரை. ஆவணி மாதம் 19ஆம் தேதிக்கு பிறகு மீண்டும் புதன் 2க்கும் 5க்கும் உடைய புதன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல சஞ்சரிப்பார். அப்பொழுது மிகச் சிறப்பான நிலையாக இருக்கும். அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்த அதிபதி சுகஸ்தான அதிபதி வீடு வண்டி வாகனம் மனை தாயார் சொத்து சுகம் இது எல்லாமே சொல்லக்கூடிய 4ஆம் இடத்த அதிபதி சூரியன் 4ஆம் இடத்திலே ஆட்சி பெற்று மிகச்சிறப்பாக சஞ்சரிக்கிறார். 4ஆம் இடம் வலுவடைகிறது. 4ஆம் இடம் வலுவடைகிறதுனா என்ன? வீடு கட்டலாம். இந்த மாதம் 6ஆம் தேதி ஆவணி மாதம் 6ஆம் தேதி பார்த்தீங்கன்னா வாஸ்து நாள் வருது. வீடு கட்ட ஆரம்பிக்கலாம். கிரகப்பிரவேசம் வீடு சம்பந்தமான எல்லா வேலைகளும் செய்யலாம். புதிய வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, வண்டி வாகனம், அதாவது பழைய வாகனத்தை போட்டுட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு. அதே போல் அரசு வழி ஆதாயங்கள், சூரியன்னா யார்? அரசு வழி ஆதாயங்கள், அரசு வழி அனுகூலங்கள், அரசு சம்பந்தமாக முயற்சி எடுத்து அதில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு. ஏன்னா சூரியன் 4ஆம் இடத்திலே ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறார் இந்த மாதம் முழுவதுமே.
அதேபோல தாயாருடைய உடல் ரீதியான சில உஷ்ண சம்பந்தப்பட்ட தாயாருக்கு உடல் ரீதியான உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. அதாவது தீராத தலைவலி, கண் சம்பந்தமான பிரச்சனை, தைராய்டு, முதுகெலும்பு பாதிக்கிறது, இந்த மாதிரியான உஷ்ண சம்பந்தப்பட்ட நோயை தாயாருக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு இருப்பதால் தாயாருடைய ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறையாக இருக்க வேண்டும். மற்றபடி நான்காம் இடத்துடைய காரகங்கள் அனைத்தும் வலுவடைகிறது இந்த மாதம். ஏனென்றால் 4ஆம் இடம் சுகஸ்தானம் இல்லையா? ஆக இந்த 4ஆம் இடம் வலுவடைவதால் புதிய நிலம், இட சம்பந்தமான முயற்சி இதெல்லாம் எடுக்கலாம். வண்டி வாகன சம்பந்தமான முயற்சி எல்லாமே எடுப்பதற்கு சிறப்பான மாதம். அரசு சம்பந்தமான முயற்சிகள் எடுப்பதற்கு மிகச்சிறப்பான மாதம். அரசு சம்பந்தமான ஒப்பந்தம் வேணுமா, அரசு சம்பந்தமான ஏதாவது அனுகூலங்கள் வேணுமா, அது சம்பந்தமாக நம்ம இப்போ முயற்சி எடுத்தால் அது வெற்றி கொடுக்கும். ஏன்னா 4ஆம் இடத்ததிபதி 4ஆம் இடத்துல சூரியன் ஆட்சி பெற்று இந்த மாதம் முழுவதுமே சஞ்சரிக்கிறார். அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 7க்கும் 12க்கும் உடையவர் செவ்வாய். 7ஆம் இடம் என்பது கணவன் அல்லது மனைவி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், கூட்டு தொழில் ஸ்தானம், வாடிக்கையாளர்கள், இந்த சமூகத்தை குறிக்கக்கூடிய இடம் 7ஆம் இடம். 12ஆம் இடம் அயன சயன போகஸ்தானம், வெளிநாடு சம்பந்தமான ஸ்தானம், விரயஸ்தானம். இந்த 7க்கும் 12க்கும் உடைய செவ்வாய் உங்கள் ராசியிலே சஞ்சரிக்கிறார் 10ஆம் தேதி வரை. குருவோடு சேர்ந்து குரு மங்கள யோகமாக செஞ்சிருக்கிறார். அந்தணன் தனித்து நிற்கில் அவதி மெத்த உண்டுங்கிறத மாற்றி குருவோடு சேர்ந்து செவ்வாய் செஞ்சிருக்கிறார். பொதுவாக 7ஆம் இடத்த அதிபதி ராசியில செஞ்சிருப்பது யோகம். திருமண சம்பந்தமான முயற்சிகள் எல்லாம் கைகூடும். நண்பர்கள் வழி ஆதாயங்கள் பெருகும். கணவன் அல்லது மனைவி வழி ஆதாயங்கள் பெருகும். கூட்டு தொழிலிலே வெற்றி கிடைக்கும். அதே போல இந்த சமூகத்தில் நல்ல பெயர் கிடைக்கக்கூடிய அமைப்பு. அதே போல வாடிக்கையாளர்கள் பெருகக்கூடிய அமைப்பு. விரையாதிபதி 12ஆம் அதிபதி ராசியில் இருக்கும் பொழுது கொஞ்சம் அலைச்சலை கொடுக்கும். அலைச்சல் திருச்சல், வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகளில் வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பு, பூமி சம்பந்தமான யோகம் கொடுக்கக்கூடிய அமைப்பு, வீடு கட்டக்கூடிய அமைப்பு எல்லாமே இருக்கும். 10ஆம் தேதிக்கு ஆவணி மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வாக்கு தனம் குடும்பஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறார். இது இதை விட சிறப்பான யோகம். அதாவது வாக்கு தனம் குடும்பஸ்தானத்தில் 7ஆம் இடத்ததிபதி சஞ்சரிக்கிறார்னா மனைவி வழி, அதாவது மனைவி அவங்க சொந்தக்காரங்க வழி வருமானம், வாடிக்கையாளர்கள் பெருகி வருமானம், கூட்டு தொழிலே வருமானம் பெறக்கூடிய அமைப்பு, திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் பெறக்கூடிய அமைப்பு, வெற்றி பெறக்கூடிய அமைப்பு. ஏன்னா 7ஆம் இடங்கிறது கணவன் மனைவி ஸ்தானம், 2ஆம் இடங்கிறது குடும்பஸ்தானம். அப்போ குடும்பத்தில் புதிய உறுப்பினர்கள் சேரக்கூடிய அமைப்பு, கண்டிப்பாக திருமண முயற்சிகள் கைகூடக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதே போல் 12ஆம் இடத்த அதிபதி 2ஆம் இடத்துல இருக்காரு அப்படின்னா வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கும். புதிய வீடு கட்டுதல், இல்லை வீட்டை ரிப்பேர் பார்க்கறது, வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறது, வீடு சம்பந்தமான வேலைகளை செய்யக்கூடிய அமைப்பாக இந்த பூமி யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும் இருக்கும் செவ்வாய் 2ஆம் இடத்துல. 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போது கொஞ்சம் வாக்கு கவனமாக பேசணும். செவ்வாய் ஸ்பீடான கிரகம் இல்லையா? அதனால என்னன்னா கொஞ்சம் ஸ்லோவாக பேசணும். எப்படின்னா கோபமாக பேசக்கூடாது, சுடுசொல்ல சொல்லக்கூடாது. அப்படியே கொஞ்சம் பேச்சில் கொஞ்சம் நிதானமாக பேசணும். ஏன்னா வாக்குஸ்தானமும் அதே இடம்தாங்கிறதுனால அந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக பேசணும். செவ்வாய் 2 வாக்குஸ்தானத்தில் இருக்கும்போது சுடுசொல், அடுத்தவங்களை காயப்படுத்தக்கூடிய சொற்கள் வரும். அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி செவ்வாய்னா பூமிக்காரங்களா பூமி வழி வருமானங்கள் இருக்கும். வண்டி வாகனங்கள் மூலமாக வருமானங்கள் பெறக்கூடிய அமைப்பு. இது எல்லாமே செவ்வாயும் இந்த மாதம் உங்களுக்கு அனுகூலமான பலன். சூரியன் அனுகூலமான பலன். உங்கள் ராசிநாதன் மட்டுமே வலு இழக்கிறார். அதற்குத்தான் மகாலட்சுமி வழிபாடு, படுத்துக்கிட்டு இருக்கிற பெருமாள் வழிபாடு செய்யும் பொழுது இந்த மாதம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு யோகமான மாதமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.